வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் வேலு. இன்றைய நிகழ்ச்சியில் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் என்ன, எலும்பு எதனால் பாதிக்கப்படுகிறது அதை பற்றி பார்க்கலாம். எலும்பு பலமாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் என்பது எந்தவித குறைவும் இல்லாமல் இருக்கும். எலும்பு ஏன் பலவீனமாகுது? நம்ம எடுக்கக்கூடிய தேவையில்லாத மருந்து மாத்திரைகள், ஒரு சின்ன வலிகள் கூட நம்ம தாங்கிறதில்ல. ஒரு சின்ன லேசாக ஒரு தலைவலியாக போயிட்டு ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம், ஒரு வயிற்று வலியாக போயிட்டு ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக், இந்த மாத்திரைகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய செரிமானத்தை ஃபஸ்ட்டில் பாதிக்கப்படுது. செரிமானம் பாதிக்கப்படுறதுக்கு நம்மளுடைய கல்லீரலினுடைய செயல்பாடு மிகவும் முக்கியம். இந்த மாத்திரைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அதிகமாக நச்சுத்தன்மை ஏற்படுத்தி நம்மளுடைய கல்லீரலினுடைய செயல்பாடை குறைக்கும் போது ஃபஸ்ட்டில் பாதிக்கப்படுறது நம்மளுடைய செரிமான உறுப்புகள். இந்த செரிமானம் முழுமையாக நடைபெறாத போது நீங்கள் எதாச்சும் வேணால் சாப்பிட்லாம். நான் டெய்லி நெய் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு அப்பயும் எலும்பு பலம் கூடல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தவறுகள் நீங்கள் செஞ்சுட்டு நெய் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் எந்த விதமான சத்துவட்டமான உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உடலுக்குள்ளே அப்சார்வேஷன், அதாவது குடல் பகுதியில் உறிஞ்சக்கூடிய தன்மை இல்லாமல் என்ன பண்ணுது, எலும்புகள் பலம் இழந்து போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பெண்கள் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மெனோபாஸ் சின்ட்ரம் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் நின்ற பின்னாடி இந்த எலும்பினுடைய பலம் குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய அந்த சுரப்பு குறையும் போது அந்த எலும்பில் இருந்து நமக்கு தேவையான சக்திகளை எடுத்து நம்ம உடம்பு சரிப்படுத்துது. அப்போது எலும்பினுடைய பலவீனம் என்பது அங்கே ரொம்ப ஈஸியாக ஏற்படுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததாக என்ன காரணம் அப்படின்னா கடுமையான நோய் பாதிப்புகள். இப்போ டயபெட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா மிக முக்கியமான ஒரு நோய்கள் மிக முக்கியமான ஒன்று நீர் இழிவு. நம்ம உடம்பை இரும்பு போல் இருக்கக்கூடிய உடம்பை தண்ணியாக மாற்றக்கூடிய ஒரு நோய் தான் இந்த நீர் இழிவு, அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் வருதோ ஒரு 6 மாதத்துக்குள்ளே பார்த்தா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ். உடல் ஃபுல்லாக அப்படியே ஒரு உடல் கட்டு உடல் குறையுதுன்னு நல்லாவே பார்க்க முடியும். இந்த மாதிரி தீவிரமான நோய் நிலைகள்லாம் இந்த எலும்புகள் பாதிக்கப்படுது. இதற்கான உணவு முறைகள் பார்க்கலாம். தினசரி எலும்புகள் என்று சொன்னாலே தினசரி நம்ம சூரிய வெளிச்சத்தில் நிச்சயமாக நிற்கணும். காலையில் ஒரு 20 நிமிஷம், மாலை ஒரு 20 நிமிஷம் பெண்களாக இருக்கும்போது சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இந்த கையில் பூசிடணும். முழுசாக இந்த துணியை விட்டுட்டு மீதி ஓப்பனாக இருக்குதுல்ல, அந்த இடத்துல 2 கையிலையும் நல்லெண்ணெய் பூசிட்டு ஒரு 20 நிமிஷம், காலையில் 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாக 20 நிமிஷம் நிற்கணும். அதே மாதிரி சாயந்தரம் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 மணிக்குள்ளாக இந்த மாதிரி எண்ணெய் பூசிட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிலில் நிற்கும்போது இந்த எலும்புகளினுடைய சக்திக்கு தேவையான விட்டமின் டி அப்படின்றது சூரிய வெளிச்சத்திலிருந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் டி இருக்கும்போது நம்ம உடம்புல செரிமான சக்தி என்பது சீராக நடைபெற ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகம் உள்ள உணவுகள் நம்ம தினசரி எடுக்கும்போது குறிப்பாக ராகி எடுத்துக்கலாம். ராகியில் அதி அற்புதமான கால்சியம் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக எள்ளு. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வரும்போது எப்பேற்பட்ட சுண்ணாம்பு சத்து குறைவாக இருந்தாலும் அது மிக எளிமையாக நம்ம சரிப்படுத்த முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரண்டை. இந்த பிரண்டைக்கு ஈக்குவலாக ஒரு எலும்புக்கு பலம் தரக்கூடிய உணவே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது கருவேப்பிலை. இந்த 4 உணவுகள் தினசரி நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது எப்பேற்பட்ட எலும்புகள் சார்ந்த பாதிப்புகளாக இருந்தாலும் அது மிக விரைவிலே குணமாகும். அதே மாதிரி தினசரி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிட்டு காலையில் 2 ஸ்பூன், சாயந்தரம் 2 ஸ்பூன் சாதத்தோடு கலந்து சாப்பிட்லாம். இல்லை அப்படியேவும் குடிக்கலாம், பச்சையாக குடிக்கணும். அது மாதிரி குடிச்சிட்டு வரும்போதும் இந்த எலும்புகளினுடைய பலம் அப்படின்றது கூட ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தும் போது நல்லது ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதனுடைய பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரிவிங்க. வேறு சில கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். மறக்காமல் வண்ணங்களே ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி.